இதென்ன ஹோட்டலா இல்ல மியூசியமா? பழைய சிக்கன் பீஸை கையில் எடுத்து காட்டி சரமாரியாக கேள்வி எழுப்பிய அதிகாரிகள். ரைடில் சிக்கிய 18 கிலோ பதப்படுத்தப்பட்ட உணவு. ஆன் தி ஸ்பாட்டில் அபராதம் விதித்து வார்னிங் கொடுத்த ஆபீசர்ஸ். ஈரோடு மாவட்ட மாநகர் பகுதியில் செயல்படும் பிரபல பிரியாணி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த வகையில் தனியார் பிரியாணி கடை ஒன்றில் குளிர்பதன பெட்டியில் 18 கிலோ சமைக்கப்பட்ட பழைய உணவுகள் இருப்பு வைக்கப்பட்டு இருந்துள்ளது. அனைத்தையும் கைப்பற்றிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்பட்ட பழைய உணவுகள் குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்போது ஒரு பழைய சிக்கன் பீஸை கையில் எடுத்த அதிகாரி ஒருவர், இதென்ன ஹோட்டலா இல்ல மியூசியமா? இந்த மாதிரி பழசு வச்சிருந்தா உங்க கடைக்கு ராசியா என்று கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்க பதில் சொல்ல முடியாமல் கடையின் ஊழியர்கள் நின்றுள்ளனர். தொடர்ந்து அனைத்து பழைய உணவுகளையும் பினாயில் ஊற்றி அளித்து சுகாதாரம் இல்லாமல் சமையல் கூடத்தை பராமரித்த 2 உணவகங்களுக்கு தலா 3000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் உணவு வகைகளில் செயற்கை வண்ணங்களை சேர்த்தது, அஜினோமோட்டோ போன்ற செயற்கை சுவையூட்டுகளை பயன்படுத்துவது, தரமற்ற மூலப்பொருட்களை கொண்டு உணவுப் பொருட்கள் தயாரிப்பது உள்ளிட்டவைகளை ஆராய்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் உணவகங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து சென்றனர்.